எங்களோட லைஃப்பை பற்றி, டெய்லி ரொட்டீன் பற்றி ஒரு சின்ன அப்படிலாம் ஒரு பெரிய வீடியோ இதில் பார்க்கலாம். நாங்கள் எப்படி இருக்கோம், எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நீட்டாக எடுத்து போட்டிருக்கோம். இதுதான் எங்களோட டெய்லி லைஃப். இப்படியும் இருக்குது, சிட்டிலையும் இருக்குது, ஆனால் வில்லேஜ்லேயும் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள்.
ட்ராவல் பண்ணுறது நார்மலாகவே ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ட்ராவலே சீக்கிரமாக போய் அந்த இடத்துல சேர்ந்துற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் அது நம்ம ஊருக்கும் வெளியூருக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். ஆனால் என்னவோ நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல போகிறதுனால வந்து அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் பசியும் எடுக்காது. ஒரு காலத்தில் நம்மளும் இங்கே தான் வளர்ந்துருப்போம். எங்கள் அம்மாவும் இங்கே தான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ என் பசங்களும் இங்கே தான் வளர்கிறாங்க அப்படின்னா வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் ஆயா வீடு தான். அவங்கள மாதிரி ஒரு அந்த காலத்து ஆளுங்க பாசமே தனியாக இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. சொல்லப்போனால் வந்து ஒரு ஆயா தாத்தா ஒரு பாசம் ஒரு லவ்ன்றதே வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களோட வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரம் இல்லைனா கூட ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக போய் டைம் யாருக்குமே இல்லை, இங்கே போய் பார்க்குற அளவுக்கு இருக்காது. அவங்கவுங்க பொழப்ப பார்த்துட்ருக்காங்க. ஆனாலுமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிட்டிலேருந்து போகிறதுனால நம்ம கொஞ்சம் ஈகராக இருப்போம். எப்படா போவோம், எப்படா பார்க்குவோம். அவங்களும் அதே மாதிரி தான், எப்படா வருவாங்க எப்படா வருவாங்கன்னு அந்த ஃபீல் எல்லாருக்குமே கண்டிப்பாக வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எப்படா வந்து பார்க்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கும் ஈகராக இருக்கும், நம்மளுக்கும் ஈகராக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வெளியூரில் தான் சம்பாதிக்கிற நிலமை வந்துருச்சு அப்படின்னா உள்ளூர் தான் விசிட்டிங் பிளேஸாக இருக்கும். வெளியூர் வந்து நார்மலாக இருக்கிற பிளேஸ் ஆகிடும். வேறு வழி இல்லைல்ல, நம்ம சம்பாதிக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒன்று போய் காசு சம்பாரித்து தான் ஆகணும். அது மாதிரி தான். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து பழைய கஞ்சே குடிச்சிட்டு இருந்தால் கூட சொந்த ஊர்லேயே இருந்துடலாம். ஆனால் பசங்களை வளர்த்தணுன்றதுக்காக வெளியூர் போய் தான் ஆகணும். அது வேறு வழியே இல்லை. ஏன்னா உள்ளூரில் வந்து இருந்தால் அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்க வந்து விலைவாசி ஏறல. அதனால் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் இருக்கிற சாப்பாட்டை மெயின்டைன் பண்ணி வளர்ந்துக்கினாங்க. ஆனால்
ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்டதோட இந்த காலத்தில் வந்து அதுக்கு மேலேயும் நம்ம சாப்பிட்றோம். அப்போலாம் ஒரு வேளை சாப்பாடு அப்படின்னா இப்போ 3 வேளையுமே சாப்பிட்றோம். ஆனால் ஏன் உடம்புல ஒட்டல அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. என்ன ப்ரெஷர்னா சம்பாதிக்கணும், ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர். இந்த ப்ரெஷரை நோக்கி போயிட்டு இருக்கிற பாதி மனுஷனோட வாழ்க்கை ஃபுல்லாகவே போயிடும். அதை திரும்பி பார்க்குறதுக்குள்ள வயசாகிடுன்னுவாங்கள்ல, அது மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டுட்டா அவங்க அதுலேருந்து பிக்கப் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பசங்க எப்பயுமே படக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரி தான் இவங்க சின்ன வயசில் இருக்காங்க, இப்போ பார்த்துக்கலாம், அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால சேர்த்து வைக்க முடியாது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து நம்ம இப்போந்தே சேர்த்து வச்சா மட்டும்தான் எங்கே சேர்த்து வைக்க முடியுது. வாங்குற 20,000ம் வாடகைக்கு போயிடுது. ஏன்னா நம்ம வெளியில் வந்தாவே நம்ம எல்லாமே நம்ம கை காசு போட்டு தான் வாங்கி ஆகணும். ஆனால் உள்ளூரில் பாருங்கள், ஒரு ஒரு வந்து ஒரு கொல்லையில் கீரை பிச்சு போட்டு கூட கீரை குழம்பு செஞ்சிடலாம். ஆனால் வெளியூர்லலாம் நீங்கள் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கினா கூட காசு கொடுத்தா வாங்கி ஆகணும். அந்த காலத்தெல்லாம் எப்படி வளர்ந்தாங்கன்றது எனக்கு பாதி மறந்து போச்சு. ஆனால் என்னதான் கதையாக சொன்னாலுமே அது கதை தான். நேரில் பார்த்தவங்களுக்கு தான் அதோட ஃபீல்னால் என்னன்னு தெரியும். அது எப்படி எப்படி வந்து ஒரு இது பண்ணி வழி நடத்தியிருப்பாங்க அப்படின்றது புரியும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து சிட்டி லைஃப் பிடிக்குமா இல்லை வில்லேஜ் லைஃப் தான் பிடிக்குமான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னங்க பார்த்துட்டிங்களா? இதுதான் எங்கள் வாழ்க்கை. இதுதான் டெய்லி ரொட்டீன். ஆனால் உங்கள் லைஃப்பில் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் லைஃப்பில் பொழுது வெடிஞ்சதுலேருந்து பொழுது அமையிற வரைக்கும் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.